முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்திருக்கும் அரசை கண்டிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சக்திவேல், எதிர்க்கட்சித் தலைவரின் கண்டனத்திற்கு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் ராஜேஷ். திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்யும் அரசின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தொடர்ந்து அதிகரித்து வரும் விமான பயணிகளின் எண்ணிக்கை, விமான சரக்கு போக்குவரத்து மற்றும் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு சென்னைக்கு இரண்டாவது விமான நிலைய அவசியம் என கருதி பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு இந்திய விமான நிலைய ஆணையம் மற்றும் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உள்ளிட்ட அமைப்புகள் ஆய்வு மேற்கொண்டு தேவையான அனுமதிகளை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலம் கையகப்படுத்துதல், சந்தை மதிப்பை விட கூடுதல் இழப்பீடு வழங்குதல், மறு குடியமர்வு உள்ளிட்ட பணிகளுக்காக அரசு தரப்பில் பெரும் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரசியல் காரணங்களுக்காக திட்டத்தை கைவிடுவது அரசுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தும் எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டம் நிறுத்தப்பட்டால் சென்னையை சுற்றியுள்ள தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களை நோக்கி செல்லும் அபாயம் ஏற்படலாம் என்றும், புதிய முதலீடுகள் சென்னைக்கு வருவதில் தயக்கம் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தை, மாநிலத்தின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு பரந்தூர் விமான நிலைய திட்ட பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.